வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு பச்சனம் மல்லி அப்படிங்கிற ஒரு சூப்பரான தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோவோட பேரு தான் பச்சனம் மல்லி. மல்லிக்கு அப்பானா ரொம்பவே பிடிக்கும். ஹீரோ மல்லி அப்பா மேல ரொம்பவே பாசமா இருக்கான். ஹீரோ சின்ன வயசுல ரொம்பவே சூப்பரா படிப்பான். இப்ப 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். அது அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க ஹீரோவுடைய லைஃப், ஹீரோவோட அப்பா பண்ற ஒரு பெரிய தப்பால ஹீரோவோட வாழ்க்கையே தடமாறி போகுது. தன்னோட அப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற கோவத்தாலையும் வெறுப்பாலையும் ஹீரோ தன்னோட வாழ்க்கையை தானே அழிச்சுக்கிறாரு. ஹீரோ படிப்பை பாதியிலே விட்டுட்டு தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, பொண்ணுங்களோட சகவாசம் அப்படின்னு அப்பா மேல இருக்கிற கோவத்துல ரொம்பவே ரெக்கார்டா சுத்திட்டு இருக்காரு. இப்படி எதை பத்தியும் கண்டுக்காம சுத்திட்டு இருக்க ஹீரோவுக்கு திடீர்னு ஹீரோயினை பார்த்ததும் காதல் வருது. ஹீரோயின் மேல காதல் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட வாழ்க்கை மாறிச்சா, இந்த காதல் அவனை எப்படி மாத்துச்சு, எதுக்காக ஹீரோ மல்லி அவருடைய அப்பாவை இப்படி வெறுக்கிறாரு, அதனால அவருடைய வாழ்க்கையை எதனால இப்படி அழிச்சுக்கிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. சுருக்கமா சொல்லணும்னா பச்சனம் மல்லி அப்படிங்கிற ஹீரோவுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த கதை. கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. வழக்கமா நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி ஒரு டோன்ல தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. ஆனா படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா எடுத்திருக்காங்க. படத்துல ஹீரோ ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவருடைய கேரக்டரும் நல்லா இருக்கு. ஹீரோக்கும் அப்பாவுக்குமான அந்த சென்டிமெண்ட் சீன், ஹீரோயின் கூட வர லவ், அவருடைய அம்மா கூட வர சென்டிமெண்ட் அப்படின்னு சென்டிமெண்ட், லவ், ஆக்ஷன், ஃபைட் அப்படின்னு படத்துல எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. படத்துடைய கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா எல்லாருமே அழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு நம்மள கண் கலங்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பையன் நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் உன்னுடைய வாழ்க்கை நல்லா அமையறதும் பெத்தவங்க கையில தான் இருக்கு. அவங்க எப்படி ஆள்றாங்களோ அதை பார்த்து தான் அந்த பையன் கத்துக்கிறான். அப்பா அம்மா பொறுப்பா இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து வளர்ற பசங்களும் பொறுப்பானவனாவும் நல்லவனாவும் வளருவாங்க அப்படிங்கிறத இந்த படத்துல ஒரு சூப்பரான சோசியல் மெசேஜா டைரக்டர் சொல்லியிருக்காரு. டோட்டலா சொல்லணும்னா ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்ல ரிலீஸ் ஆயிருக்க லவ், சென்டிமெண்ட், ஆக்ஷன், டிராமா கலந்த ஒரு சூப்பரான படம். இந்த படம் இப்ப தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ்ல டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். எந்த ஒரு 18+ காட்சிகளும் இல்ல. எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல படம். கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம்.